மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. நாம் தாவீது அரசனை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து தாவீதை பற்றி படிக்கப் போகிறோம். கர்த்தரே தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினார். இதுதான் இன்றைய டாபிக். கர்த்தரே, தேவாதி தேவனே, சர்வத்துக்கும் ஆண்டவரே, அவரே தாவீதுக்கு வீட்டை உண்டு பண்ணினார். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தாவீது ராஜாவான பின்பு அவன் எபூசியரோடு யுத்தம் பண்ண போனானாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபூசியரோடு அவன் யுத்தம் பண்ணுவதற்கு போனான். அவர்கள் குடியிருந்த அந்த ஊருக்கு பெயர் எபூஸ். அந்த எபூசுடைய பெயர்தான் எருசலேம். அங்கே போய் அவன் யுத்தம் பண்ண போகிறான். எபூசியருக்கு இவன் யுத்தம் பண்ண வருவது பிடிக்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னால் எங்களை ஜெயிக்க முடியாது. நீ யுத்தம் பண்ண வரும்போது இங்கே இருக்கிற சப்பானிகளும் குருடர்களும் உன்னை தடுப்பார்கள். எபூசியர்கள் எப்படி யுத்த வீரர்கள் அனுப்பியிருக்காங்க பாருங்க, குருடர்களும் சப்பானிகளும். அப்போ அந்த ஊரில் அவ்வளோ குருடனும் அவ்வளோ சப்பானியும் இருந்திருக்கான். இவர்கள் உன்னை தடுப்பார்கள். அது உயரமான இடம், அங்கே உங்களால் வந்து சேர முடியாது. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணான், அவனுடைய தளபதிகளில் ஒருவன் சாக்கடை தண்ணி வர்ற வழியாக ஏறி போனானா. ஏறி போய் அந்த குருடர்களையும் சப்பானிகளையும் இவர்களை தடை செய்கிற எல்லாரையும் வீழ்த்திவிட்டு அந்த ஊரை, எபூஸ் என்ற ஊரை பிடித்தார்கள். அதுதான் பிற்காலத்திலே எருசலேமாக மாறிற்று. அதற்கு பெயர் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இன்னொரு பெயர் சீயோன் கோட்டை. அங்கே தாவீது ராஜா தன்னுடைய தலைநகரமாக வைத்துக்கொண்டு அரசாட்சி செய்தான். பிற்காலத்திலே இஸ்ரவேல் தேசம் சிதறுண்டு போனது. பற்பல தேசங்களுக்கு போய்விட்டார்கள். திரும்ப 1948 தான் இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவானது. 2000 வருடங்களுக்கு பின்பு அது உருவானது. அப்போது டெல் அவீவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை தலைநகரமாக அறிவித்தார்கள். அங்கே கடல் இருக்கு, கப்பல் வரலாம், ஏரோப்ளேன் வந்து இறங்கிறதுக்கு நல்ல நிறைய இடம் இருக்கிறது. அது ஒரு பிளெயின்ஸ், சமவெளி. அதனால் அதை அவர்கள் தலைநகரமாக அறிவித்தார்கள். 48 இப்போ சமீபத்தில் ஒரு 2, 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அதுதான் தலைநகரம். ஆனால் நம்ம ட்ரம்ப், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அவருடைய லாஸ்ட் டேர்ம் போன தடவை அவர் தன்னுடைய பதவி முடிகிறதற்கு முன்பாக டெல் அவீவ் இருக்கட்டும், ஆனால் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரம் மீண்டுமாக எருசலேம் என்று சொல்லிவிட்டார். இந்த எருசலேம் விசேஷமான ஒரு ஊர். எருசலேமில் தான் நம்முடைய ஆண்டவர் கொல்லப்பட்டார். எருசலேமில் தான் அடக்கம் பண்ணப்பட்டார். எருசலேமில் தான் அவர் உயிர் தெழுந்தார். எருசலேமில் தான் தன்னுடைய சீஷர்களை சந்தித்து அங்கே இருந்தார். எருசலேமில் தான் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த எருசலேமில் தான் பாருங்க, ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை பலியிட வந்தான். பல காரியங்கள் அங்கே இருக்கிறது. சுற்றி சுற்றி அதுக்குள்ள நிறைய மலை குன்றுகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. எல்லாம் முக்கியமான இடங்கள், ஒலிவமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எருசலேம்ல இருந்து ரொம்ப பக்க தூரத்தில் தான் இருக்கிறது. இந்த எருசலேம் மேல்தான்
பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வந்து உட்கார போகிறது. ஹல்லேலூயா. ஒய் ஜெருசலம், ஏன் எருசலேம் என்ற ஒரு கேள்வி ஜனங்களுக்கு வருகிறது. அது தேவனுடைய திட்டம். நம்ம சொல்லலாம், ஏன் ஒய் நாட்டு திண்டுக்கல், திண்டுக்கல் மேலே வந்து ஏன் புதிய எருசலேம் உட்காரக்கூடாது? உட்காரலாமே, தாராளமாக உட்காரலாம். ஆனால் அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் தான் டிசைட் பண்ணுறார். ஆவி மண்டலத்திலே நடக்கிற காரியங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். கர்த்தருடைய விருப்பப்படி தான். இல்லை நான் சொல்கிறேன் இப்படி தான் வேணும். தம்பி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறத கேட்க வாயை மூடிட்டா ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு விரோதமாக, அவருக்கு சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது, கூடாது. அது எருசலேம். அந்த எருசலேமை முதலாக தலைநகரமாக மாற்றியது தாவீது. எல்லாம் சொல்லலாம், தாவீது எருசலேம் என்று எபூசிற்கு பெயரிட்டான். அப்படி அது தலைநகரமாயிற்று. அங்கே இருந்து அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வந்தான். 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது, தாவீது வர வர விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் வர 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 அவன் விருத்தி அடைகிறான். விருத்தினா என்ன? பெருக்கிறான், பெருகுவது. அதை கர்த்தர் அவனுக்கு செய்தார். 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தால், இவன் ராஜாவான செய்தியை கேட்டவுடன் தீருவின் ராஜா வருகிறான். தீருவின் ராஜா இவனுக்கு நண்பன். அவன் வந்து, அவனுடைய பெயர் ஈராம். அவன் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். அவர்கள் வருகிறார்கள். கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். தாவீது வீடு இல்லாமல் குகையிலையும் மலையிலையும் காடுகள்லையும் பக்கத்து தேசத்துங்களிலையும் கிராமங்களிலும் போய் அநேக வருடங்கள் வாழ்ந்து விட்டான். அவன் 7.5 வருடம் ஹெப்ரானில் இருந்தான். இப்போது தலைநகரத்துக்கு வந்து விட்டான். கர்த்தர் அவனுக்கு இந்த தீரு ராஜாவின் இருதயத்திலே ஒரு சிந்தனையை கொடுத்தார். அதே போல் அவன் வந்து இவனுக்கு உதவி செய்கிறான். நல்ல ஒரு வீட்டை கட்டினான். வீட்டை கட்டி அந்த வீட்டிலே குடியேறினான். கர்த்தர் அவனை ராஜாவாக திடப்படுத்தினார். கர்த்தர் திடப்படுத்தாம ராஜாவாக உட்கார முடியாது. அவன் கர்த்தருக்காக காத்திருந்தவன். எத்தனையோ வாய்ப்புகள் சவுலை தோற்கடிக்க இருந்தாலும் அவன் ஒரு நாளும் அதை செய்யவில்லை. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தருடைய நேரம் வர வேண்டும், அந்த வேளையிலே கர்த்தரே எனக்கு செய்வார் என்று அவன் காத்திருந்தான். அவன் எருசலேமை தன்னுடைய தலைநகரமாக வைத்தது மட்டுமல்ல, அதை சுற்றிலுமாக இருந்த கோட்டைகளை கட்டி முடித்தான். அது கொஞ்சம் ஒரு கோட்டை இருந்தது, ஆனால் அது இடையிலே உடைந்து அப்படியெல்லாம் கிடக்குது. இவன் அதை முற்றிலுமாக எடுத்து கட்டினான். நீங்கள் இன்றைக்கும் எருசலேமை சுற்றி இருக்கிற கோட்டையை போய் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு கல்லுக்கிட்ட நீங்கள் போய் உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த கல் இருக்கும். நீங்கள் நின்னா உங்களுக்கு மேலே அந்த கல் நிற்கும். அவ்வளோ உயரமான, அவ்வளோ அகலமான, அவ்வளோ தடிமனான பெரிய பெரிய பெரும் கற்களால் எருசலேமை சுற்றிலுமாக கோட்டையை அமைத்திருக்கிறார்கள். கர்த்தர் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. அதே போல் அந்த கோட்டைக்கு உள்ளே நீங்கள் போகும்போது அங்கே நிறைய பெரிய பட்டியல் கல்களை அடுக்கி இருப்பார்கள். ஒரு கல் மேலே படுத்தா காலுக்கு கீழேயும் கல் இருக்கும், தலைக்கு மேலேயும் கல் இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய கற்கள் இந்த ஸ்டேஜில் பாதிக்கு மேலே இருக்கும் ஒரு கல். அப்படி கட்டியிருக்கிறார்கள். கர்த்தர் உதவி செய்யாமல் இதையெல்லாம் செய்ய முடியாது. அந்த ஆலயம், தேவாலயம் இருந்த இடத்திற்கு போகும்போது இப்படிப்பட்ட கற்களை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் செஞ்சால் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதாக
நம்மை பரவசப்படுத்தத்தக்கதாக இருக்கும். சரி, 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இஸ்ரவேல் என்னும் தன் ஜனத்தின் நிமித்தம் கர்த்தருடைய சித்தம் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதற்கும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். ஒரே ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம் மாத்திரம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். எனவே கர்த்தர் அந்த லேவியரை மட்டும் ஆசாரிய ஊழியத்திற்கு அழைத்தார். ஒருவேளை அந்த மற்ற ஜனங்களும் கீழ்ப்படிந்து வந்திருந்தால் நிச்சயமாக இஸ்ரவேலர்களை உலகம் முழுவதும் அனுப்பி தேவனை பற்றி, யெகோவா தேவனை பற்றிய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் வைத்திருப்பார். இங்கே கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். ஜனத்தின் நிமித்தம், தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். அவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவானான் என்ற செய்தியை கேட்டபோது, கடந்த வாரம் பார்த்தோம், பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். இவன் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, நான் போகவா? கர்த்தர் சொல்றார், போ. நான் இவர்களை தோற்கடிப்பேனா? ஆண்டவர் சொல்றார், நீ தோற்கடிப்ப, போயிரு. அதே போல போய் அவன் அந்த பெலிஸ்தரை தோற்கடித்தான். தோல்வி அடைந்த பிறகு பெலிஸ்தர்களுக்கு ரொம்ப வைராக்கியம் வந்துருச்சு. இவனை விடக்கூடாது, இவன் நம்முடைய கேப்டன் ஆகிய கோலியாத்தை கொன்றவன், இவனை விட்டு வைத்தால் பெலிஸ்தராகிய நம்மை அவன் வாழ விட மாட்டான் என்று மீண்டும் யுத்தத்திற்கு வருகிறார்கள். அப்ப பாருங்க, இவன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேட்குறப்ப கர்த்தர் சொல்றாரு, அங்க நான் சொல்ற மாதிரி முன்னால போகாம பின்னால போ, அவர்களுக்கு பின்னால நில்லு, அங்க இருக்கிற முசுக்கொட்ட செடிக்கு பின்னால ஒளிஞ்சுக்க, நீ பார்த்துக்கிட்டே இரு. திடீர்னு அந்த முசுக்கொட்டை செடிகளிலே இரைச்சல் உண்டாகும். அந்த இரைச்சல் உண்டாகும் போது நான் இப்போது கடந்து அந்த பாளையத்திற்கு போகிறேன் என்று அர்த்தம். நான் போய் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்போது நான் போனதற்கு பிறகு என் பின்னால நீங்க எல்லாரும் வாங்க, யுத்தம் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வினோதமா இல்லையா? கர்த்தர் ஏதோ ஒரு டெக்னிக் கொடுக்கிறாரு. பின்னால ஒளிஞ்சுக்க, நீ இதை கவனிச்சு பாரு, அந்த இலை நுனிய பாரு, நீ மற்ற இடத்துல வேடிக்கை பார்க்காத. இந்த பக்கத்துல இருந்து துப்பாக்கி வருதா, அந்த பக்கத்துல இருந்து குண்டு வருதான்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்காத. நீ இதை பாரு. இதை பார்க்கிறப்ப அதுல இரைச்சல் உண்டாகும். அந்த நுனியில உண்டாகும் போது நான் உனக்கு முன்னே கடந்து போய் விட்டேன், நான் போகிறேன், என் பின்னால வா. அதே போல அவன் போனான், யுத்தம் பண்ணினான். அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை இவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இவன் நிம்மதியாக அரியாசனத்திலே உட்காருகிறான். இங்க பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுவதற்கு பாளையம் இறங்கி இருக்கும்போது அங்கே ஒரு அருமையான சம்பவம் ஒன்று நடக்கிறது. நீங்க 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்கலாம். இந்த பெலிஸ்தர்களுடைய பாளையம் அங்கே பெத்லஹேமிலே இருக்கிறது. அந்த பெத்லஹேமுக்கு வெளிப்புறமாக தாவீதும் அவனுடைய ஜனங்களும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை தெரியுமா? அந்த ஒலிமுக வாசல்லே அங்கே இருக்கிற அந்த தண்ணீர் நல்லா தேங்காய் தண்ணீர் போல இருக்கும் போல, அந்த தண்ணீர் எனக்கு குடிக்க வேண்டும். அவன் ஊர் அது, பிறந்ததுலேருந்து அந்த தண்ணியை தான் குடிச்சிருக்கான். எங்களையும் கூட்டிகிட்டு போய் இதுதான் தாவீதின் கிணறு பாருங்கன்னு காட்டினாங்க. நானும் உங்கள் பாஸ்டரும் போய் எட்டி பார்த்தோம்.
கல்லும் மண்ணும் பாட்டிலும் அதையும் இதையும் வரவெல்லாம் போட்டு போயிருக்கான். இப்போ அப்படி இருக்குது. ஆனால் அன்றைக்கு அது நன்றாக இருந்திருக்கிறது. எனக்கு அந்த தண்ணி வேணும் குடிக்க. அப்போ இவனிடத்தில் இருந்த 3 பராக்கிரமசாலிகள் சொல்கிறாங்க, நாங்கள் தண்ணி கொண்டு வர்றோம். மன்னரே, தண்ணி தானே வேணும், நாங்கள் போகிறோம். உயிரை பணயம் வைத்து போகிறார்கள். அங்கே பெலிஸ்தர்கள் எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். எப்படி போகிறது? வெட்டி சாச்சிருவான். ஆனால் 3 பேரும் போய் அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இருந்தாங்க, உங்கள் கிணத்து தண்ணியை கொண்டு வந்துட்டோம், குடிங்க. தாவீது என்ன செஞ்சான் பார்த்தீங்களா? குடிக்கலை. சொல்கிறான், இது அவர்களுடைய ரத்தம், அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து போய் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். தரையில் கொட்டிட்டான். இதை நான் குடிக்க மாட்டேன், நான் குடித்தா அவங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம், அப்படி துன்மார்க்கமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் கட்டாயமாக கர்த்தருக்கு மகிமை கொடுப்பேன் என்று சொல்லி தண்ணீரை ஊற்றிவிட்டான். கர்த்தர் அதனாலேயே அவனுக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். Never at the risk of somebody's life we should flourish. நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம் வாழ்விற்காக, செழிப்பிற்காக அடுத்தவர்களுடைய உயிரை பணயம் வைக்கிற வேலைக்கு யாரும் எப்போதும் போகக்கூடாது. எப்போதும் தாழ்மையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து எந்த துன்மார்க்கமான வேலைக்கும், பழி வாங்குகிற வேலைக்கும், சண்டை போடுகிற வேலைக்கும் போகாமல் அமைதியாக இருந்து கர்த்தருக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும். அந்த 3 பேருக்கும் தாவீதை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக போனாங்க. ஆனால் அதுக்குன்னு அந்த தண்ணியை குடிக்கிறதா? நல்ல மனுஷன்ல தாவீது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், தாவீது நல்ல மனிதன். உங்களுக்கு இப்போ புரியுதா ஏன் இயேசுநாதர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார்னு? சின்ன சின்ன காரியங்கள் இவன் சரியாய் செய்கிறான், உத்து பார்க்குறான். அந்த நுனியில் அந்த இறைச்சல் கேட்குறப்ப யுத்தத்துக்கு போகிறான். இந்த தண்ணீரை குடிக்க மாட்டேன், ஊற்றி போடுறான். ஆலோசனை கர்த்தர்கிட்ட கேட்குறான், என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் அதிலே பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்களுக்கு பிறகு இந்த ராஜா சொல்கிறாரு, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவனை பார்ப்பதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். காத் ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி. இவர்களெல்லாம் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள். அவனுடைய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கிறது? நான் ராஜா, யார் கூட வேணாலும் நான் சேர்ந்துக்கலாம். நோ, அப்படி சேர முடியாது. அவன் நல்ல மனிதர்களோடு நட்பு வைக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். அவர்கிட்ட அவன் சொல்றான், நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே. இதுக்கு முன்னால் பெட்டியை பற்றி ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் அடிக்கடி அதை கேட்டிருக்கிறதுனால நான் அதை சொல்லலை. கர்த்தருடைய பெட்டியை சவுல் தேடவில்லை. 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். ஆனால் பெட்டியை அவர் தேடலை, பெட்டியை அவர் ஊருக்கு கொண்டு வரல, அங்கே கர்த்தருக்கு ஆராதனை நடத்தவில்லை, ஆசாரியர்களை வைக்கவில்லை, அங்கே பாடல் குழுவை வைக்கவில்லை, காலையிலே செலுத்த வேண்டிய பலியை செலுத்தவில்லை, மாலையிலே செலுத்த வேண்டிய பலியை செலுத்தவில்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பண்டிகைகளை அவன் ஆசரிக்கவில்லை. மொத்தத்தில் அவன் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தர் தான் அவனை தேடி கொண்டு வந்து வச்சாரு. வைத்ததுக்கு பிறகு அவனுக்குள்ளே இருதயத்திலே ஏதோ சில மேட்டிமை வந்து விட்டது. அவன் கர்த்தரை தேடவில்லை. ஆனா தாவீது ராஜாவான உடனே சொல்றான், நான் ராஜாவாயிட்டேன், கர்த்தருடைய பெட்டி எங்கேயோ பாலையுதாவில் இருக்கே, பெட்டி அங்க இருக்கக்கூடாது, பெட்டி இங்க வரணும், என் ஊருக்கு வரணும், என் கூட கர்த்தர் இருக்கணும். பெட்டியை கொண்டு வந்து அங்கே ஒரு கூடாரத்தை போட்டான். அதற்கு பெயரே தாவீதின் கூடாரம். ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே பெட்டி இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்கு மேலே கிருபாசனம்,
அந்த கிருபாசனத்திலே வலது பக்கமாக ஒரு ஏஞ்சல், இடது பக்கம் ஒரு ஏஞ்சல். அங்கிருந்து தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் அங்கிருந்து தொனிக்கும். கர்த்தர் வரணும். கர்த்தர் தேசத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், என்னுடைய வீட்டிலே கர்த்தர் வர வேண்டும். என்னோடு கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இதுதான் நம்ம வாஞ்சையா இருக்கணும். தாவீது அப்படி விரும்பினான். அதே போல பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ அவன் சொல்றான், கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கே, நான் மட்டும் கேதுரு மரத்தில் செஞ்ச ஒரு நல்ல வீட்டில் இருக்கனே. உடனே நாத்தான் சொல்றாரு, உனக்கு தான் கர்த்தரை ரொம்ப பிடிக்கும்ல, ஓ இருதயத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் செய்ய போ. போயிட்டான். தாவீது தூங்குறான். நாத்தானு போய் வீட்டில் தூங்குறான். கர்த்தர் வந்து எழுப்பிட்டாரு. நாத்தானே, நான் கடவுளா நீ கடவுளா? ஓ இருதயத்தில் இருக்க மாதிரிலாம் நீ செய்ய சொல்லிட்ட? ஏப்பா என்ன விஷயம்? தாவீது எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது. அவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை அந்த வேலைக்கு. அவனுக்கு பின்பாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்து வருவான். அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஆனால் இவனுக்கு நான் வேறொரு வேலையை கொடுத்திருக்கிறேன். என்ன வேலை? இஸ்ரவேல் ஜனம், என் ஜனம் நன்றாக குடியிருக்கும்படியாக அவன் சுற்றிலுமாய் இருக்கிற எதிரிகளை வீழ்த்தி இந்த தேசத்தை கன்சாலிடேட் பண்ணணும், இந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று ஜனங்கள் அலைந்து அலைந்து திரிந்திருக்கிறார்கள். இனி அவர்கள் அலையப் போவது இல்லை. அவர்கள் இங்கேயே தங்க வேண்டும். அதற்காக அவன் இந்த ஊரில் இருக்க வேண்டும். அவன் யுத்தங்களை நடத்த வேண்டும். தேவனுடைய யுத்தங்களை அவன் நடத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய ஆட்சியிலே சந்தோஷமாக இருந்தார்கள். அவன் எல்லாவற்றையும் சரியாக செய்தான். ஆராதனைகளை, ஆசாரியர்களை கொண்டு வந்தான், லேவியர்களை கொண்டு வந்தான், பாடகர் குழுவை நியமித்தான், நிதநீமியரை நியமித்தான். அங்கே கர்த்தருக்கு ஒழுங்காக ஆராதனைகள் நடந்தது. போய் சொல்லு, இதை போய் நீ சொல்லு. அடுத்த நாள் காலையில் வெள்ளனை எந்திரிச்சோன்னா ஓடி வர்றாரு நாத்தான் தீர்க்கதரிசி. அவர் வந்து சொல்லிட்டாரு, எப்பா உன் இருதயத்தில் இருக்கப்படியெல்லாம் நீ செய்யின்னு சொல்லிட்டேன், ஆனால் கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை, நீ கட்ட வேண்டாம், நீ தேசத்தை நடத்து, யுத்தங்களை நடத்து, கர்த்தர் இதைத்தான் விரும்புகிறார். அதே போல சொல்ல பிறகு கர்த்தர் இன்னொரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லி விடுறாரு பாருங்க. 7வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தாக்க, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண போக வேண்டாம், நீ ஆலயம் கட்ட போக வேண்டாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். உன் ராஜ்யத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவார். நீ நிலை பெற்றிருப்பாய், உனக்கு வீடு கட்டப்படும். தாவீதுக்கு அதை கேட்ட உடனே ஒரே சந்தோஷம். ஆண்டவரே எனக்கு வீடு கட்டி தரப்போறாரு. கர்த்தர் உங்களுக்கு வீடு கட்டி தருவாரா? ஹல்லேலூயா. கர்த்தரே வந்து அதை கட்டி கொடுக்கிறார் அவனுக்கு. அவன் அநேக காரியங்களை சொல்கிறான். ஆண்டவரே, வெகு தூரத்து காரியத்தை எனக்கு நீங்கள் அறிவிச்சீங்க, ஸ்தோத்திரம். என் வீடு நிலைப்படட்டும், உங்களுக்கு முன்னால் என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்கிறான். அதில் 7வது அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க, 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். வீட்டில் போய் 7ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்க, ரொம்ப அருமையான பகுதி. 2 சாமுவேல் 7 ஃபுல்லாக படிங்க. இன்றைக்கு யாராவது வீடு கட்டினாக்க கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை வாங்கி கொண்டு போகிறோம். என்ன வசனத்தை கொண்டு போகிறோம்? உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது தாவீதுடைய வசனம், அவனுடைய வார்த்தை. அதே போல கர்த்தர் அவனுக்கு செய்தார்.
உங்களுக்கும் செய்வார். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. அர்த்தம் என்னப்பா? கர்த்தர் வீட்டை கட்டுவார். அவர் கட்டாவிட்டால் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. உங்களால கட்ட முடியாது. வீடு கட்டணும்னா கர்த்தரால மட்டும்தான் கட்ட முடியும். கட்டுறது மட்டுமல்ல, அவரால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அவர் நகரத்தை, உங்க வீடு எங்க இருக்கு? எங்கேயோ ஒரு ஊர்ல தானே இருக்கு. கர்த்தர் அதை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறதும் விருதா. அதனால கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுவார். கர்த்தர் அதற்கு பாதுகாப்பையும் கொடுப்பார். சங்கீதம் 112:3 சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். வீடு கட்டியாச்சு, ஆனாக்க வீடு காலியாக இருக்கு. வெறும் வீடு, 4 செவுரு இருக்கு, அங்கே ஒன்றும் இல்லை. அந்த வீட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எவன் வீட்டில்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். சொல்லலாம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே ஆகும். வைக்கிறதுக்கு இடமில்லாம போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அசையும் சொத்து, அசையா சொத்து, என்னென்னமோ இருக்கு பாருங்க, சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எல்லாவற்றையும் நான் தருவேன். இல்லைங்க, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஒரு ரூம் மட்டும் போதுங்க, 2 சட்டி 2 பானை சோறாக்கிறதுக்கு இருந்தா போதுங்க, எனக்கு ஒன்று வேண்டாங்க. சரிங்க, நீங்க அப்படியே இருங்க. அதனால யாருக்கும் ஒன்றும் நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எதுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம்? கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஊழியம், கர்த்தருக்கு சாட்சி. அதுக்கெல்லாம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாதான் நல்லா இருக்கும். போகணும், ஒரு இடத்த வாங்கணும். கர்த்தருக்கு இந்த இடத்த நான் வாங்க போகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் தினம் ஜெபம் பண்ணுவேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் நல்ல யோக்கியம், இந்த 2 ஏக்கர் எனக்கு கொடுங்க. சரிங்க, எவ்வளோங்க பேசலாமா? எதுக்குங்க? நான் தான் கர்த்தருடைய பிள்ளை, சும்மா கொடுங்க. கேட்க முடியுமா? கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? சரி, இது கொஞ்சம் லூசு போலன்ட்டு முதல்ல பிடிச்சி கொண்டு போய் வெளியே அனுப்பி விட்டுட்டு வந்துடுவான். ரட்சிப்பு ஒன்றுதான் இலவசம். ஏன் ரட்சிப்பு இலவசம்? அதுக்குரிய காசை உங்களால் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. தேவனுடைய ரத்தத்திற்கு, விலையேறப்பெற்ற ரத்தத்திற்கு விலை நம்மால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் சச் அ பியோர் ஹோலி, பரிசுத்தமான ரத்தம், தேவனுடைய ரத்தம், சர்வத்தையும் உண்டாக்கியவருடைய ரத்தம். அவர் வார்த்தையாக குமாரனுடைய சரீரத்திற்குள்ளே போன போது இயேசுவின் ரத்தம், தேவனுடைய ரத்தம், அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். அதனால விலையேறப்பெற்ற ரத்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுக்கு மட்டும் விலை கொடுக்க முடியாது. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பை, அந்த ரத்தத்தை உங்களால் வாங்க முடியாது. நாளை கர்த்தர் சொல்றாரு, கிருபையாய் இரக்கமாய் போ, ரத்தாம்பரம் போல உன்னுடைய பாவம் சோப்பாக இருந்தாலும் நான் கழுவி விடுறேன் வா, உன்னை பஞ்சை போல பனியை போல வெண்மையாக்குறேன் வா, என் பிள்ளையா இரு, நான் உன்னை சொந்தமாக்கிக்கிறேன். இவ்வளோ நாள் பிசாஸ் பிள்ளையா இருந்த போதும், ஃபுல் ஸ்டாப், ஐ எம் வித் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ரட்சிப்பின் போது அதுதான் நடக்குது. கர்த்தர் நம்மை அப்படி கழுவி நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அவர் வீட்டை கட்டி கொடுக்கிறாரு,
கட்டி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, வீடை கட்டி கொடுத்துட்டேன், நீங்களாம் குடியிருந்துக்கங்க, ஆனா எனக்கு நீங்க வேணும். நீங்க தான் என் ஆலயம், நீங்க தான் என் வீடு. நான் உங்களுக்குள்ளதான் குடியிருக்கணும், நான் உங்க கூடவே இருக்கணும். நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட வரணும். நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆனால் என்னை கூடவே வச்சுக்கோ. நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்க தான் தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா.